உரை ஐயா அவர்கள் ஆற்றுவார்கள். அனைவருக்கும் இந்த காலை பொழுதில் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இந்த சிறந்த நாள், இதற்காக நம்முடைய தேசத்தில் நமக்காக சுதந்திரத்தை பெற்றுத்தருவதற்கு போராடிய எண்ணற்ற தலைவர்கள், குறிப்பாக மகாத்மா காந்தி, சுபாஷ் சந்திர போஸ், இன்னும் அந்த போராட்டத்தில் ஜாதி மதம் இதுவே இருந்ததில்லை. அத்தகையான ஒரு போராட்டத்தை போராடி சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார்கள். முகமந்திரிகள், வெள்ளைக்காரர்கள் ஆட்சி செய்த காலனி ஆதிக்கத்தை வைத்திருந்த நம்முடைய இந்தியாவை மீட்டு நம்மிடத்திலே கொடுத்தார்கள் அப்படின்னு சொன்ன நம்முடைய பெற்றோர், தாத்தா, பாட்டி அவங்க கையில. அத்தகையான ஒரு சுதந்திரம் 1947 15 முதல் சுதந்திர நாள். இன்னைக்கு நாம் இருக்கும் சொன்ன எத்தனை தலைமுறை கடந்து வந்திருக்கு என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். எனவே நம்முடைய தேசத்தை காப்பது நம்முடைய எல்லாருடைய உரிமை. இதில் எந்த மதமும் ஜாதியும் குறிப்பாக யாருமே சுதந்திரம் கொண்டாட முடியாது. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாடுகளுக்கும் சுதந்திரம் இருக்கிறது. அதுபோல இந்தியாவாகிய நம்முடைய தேசத்துக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்ததே இன்னைக்கு நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதுக்கு அவசியமானது கல்வி. கல்வி என்பது மாத்திரம்தான் நம்மை வரலாறு புரிய வைக்க கல்வி தேவைப்படுகிறது. நம்மை புரிந்து கொள்ள கல்வி தேவைப்படுகிறது. நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய கல்வி தேவைப்படுகிறது. எனவே தான் நம்முடைய குறிப்பாக தமிழ்நாடு அரசு கல்விக்காக பல்வேறு சலுகைகளை, பல்வேறு நலத்திட்டங்களை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. இதை நான் ஏன் கொடுத்து கேட்டால், பிள்ளைகள் கல்வியை நேசிக்க வேண்டும். கல்வியை நீங்கள் கற்பதற்கு உங்களுடைய அந்த வாலிப வயசு, சிறிய வயசுல அதிகமாக நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். காரணம், அநேக பெற்றோர்கள் பிள்ளைகள் படிப்பதற்கு தயங்குவாங்க. ஆனால் நம்முடைய தேசம் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறது. அந்த சுதந்திரத்தை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்கும் உண்டு. எனவே பிள்ளைகள் பள்ளிக்கு செல்வதற்கு பெற்றோர்கள் அவங்களுக்கான சுதந்திரத்தை கொடுங்கள். ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பதற்கு அவர்களை ஊக்கப்படுத்துங்கள். இந்த கிராமத்தில் இருக்கிற இந்த பள்ளி நிச்சயமாகவே எய்தாப்புல கோயில் இருக்கிறது. அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதோட மேலாக பிள்ளைகள் கல்வி கற்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் மிக சிறந்த ஒரு கல்வியாளராக வருவாங்க. நாளைக்கு உங்களுக்கே அவங்க ஒரு அதிகாரி கூட வரலாம். ஏன்னு கேட்ட இது போல அவ்வளவு பேர் இருக்காங்க. ஆரம்பிச்சு மிகவும் சிறிதாய் தோன்றலாம். ஆனால் இவருடைய கல்வி என்பது அவர்களை மிகவும் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, டிவியில பார்த்திருப்பீங்க, நீட் என்ற தேர்வில் எழுத முடியாத அளவு கடினமான சூழல் இருந்த பொழுது இன்றைக்கு தமிழ்நாட்டு பிள்ளைகள் அதிலும் சிறந்து விளங்குவதை நம்ம பார்க்கிறோம். சாதாரணமா ஆட்டோ ஓட்டுற ஒரு டிரைவருடைய மகன் போன்றவர்கள் இன்னைக்கு ஐஏஎஸ் ஆக, ஐபிஎஸ் ஆக ஆச்சரியப்படுத்துவதை பார்க்கிறோம். எனவே இங்க இருக்கிறதான பெற்றோர்கள் பிள்ளைகளை, உங்கள் பிள்ளைகளை ஒரு ஆட்சி நடத்துகிற அதிகாரியாக, ஒரு மாவட்ட ஆட்சியராகவும் அல்லது ஒரு சூப்பரிண்டென்டாகவோ ஏதோ ஒரு உயரத்தில் பார்ப்பதற்கு நீங்கள் ஆசைப்பட வேண்டும். அதுதான் சுதந்திரம். நீங்க சொத்து சேர்த்து கொடுத்தீங்கன்னா அதை அவங்க காப்பாற்றுவாங்களோ நமக்கு தெரியாது. ஆனால் கல்வி சேர்த்து கொடுத்தீங்கன்னா அது அவர்களை காப்பாற்றும். அவங்க பலரை காப்பாற்றுவார்கள். எனவே பிள்ளைகள் கல்வி பயில்வதற்கு ஒவ்வொரு பெற்றோர்களும் ஊக்கமளிக்கணும். குறிப்பாக இந்த ஒருத்தூர் பகுதிக்கு தான் இந்த பள்ளி இன்னும் ரொம்ப பிள்ளைங்க கம்மியா இருக்காங்க. ஆனா இன்னும் பிள்ளைகள் இங்க வரணும். ஏன்னா அதுதான் அவங்களுக்கு சொத்து. எனவே இதை பெற்றோர்கள் ஒவ்வொருத்தர் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் இந்த சுதந்திர தின நாட்களே நான் அன்பாக கேட்டுக் கொள்கிறேன். ஏன்னு கேட்டால் இது ஒரு மிகப்பெரிய கோயில். கல்வி என்பது பிள்ளைகளுடைய மனதில் பதியும், அது அவர்களை உயர்த்தும். எனவே இந்த 79வது இந்த சுதந்திர நாளிலே பிள்ளைகள் எல்லாம் நீங்க பள்ளிக்கு அனுப்புவீங்க, படிக்க நீங்க அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுப்பீங்க. அதுக்காக நீங்கள் உங்களுடைய நேரத்தை காலத்தில் செலவழிப்பீங்கன்னு சொல்லி நான் உங்களிடத்துல எதிர்பார்த்து இந்த நேரம் அதிகமாக எடுத்துக்கொள்ளவில்லை. கொடுக்கப்பட்ட நேரத்தை கேட்டீங்கன்னா 8 to 9, ஆனால் நான் நேரம் கலந்திருக்கும்.
மீது நிறைய விஷயம் இருக்கிறது, அதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கிறது. எனவே நாம் இந்த சுதந்திரத்தை காத்துக்கொள்ளும்படி ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒன்றுபடுவோம். கல்வி இந்த பாடசாலை உயர்வதற்கு நாம் ஒவ்வொருத்தரும் ஒன்றுபடுவோம். எனவே இந்த பிள்ளைகள் வளர்வதற்கு நாம் ஒன்றுபடுவோம் என்று சொல்லி இந்த வாய்ப்பு தந்த நம்முடைய தலைமை ஆசிரியர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வாழ்த்து சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விழாக்கள் எல்லாம்